வணக்கம் கைஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இருக்கிறாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட வண்டி எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு வரதுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சிங்க. இன்ஜினியருக்கு எனக்கும் கொஞ்சம் சின்ன ஒரு வாக்குவாதம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வந்து வரதுக்கு இப்போ வந்து 10 மணிக்கிட்ட ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம் முடிஞ்சு நான் வண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸ்கூல் டைம் முடிஞ்சு 10 மணி தான் வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வா எவ்வளோ நேரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உங்கள் விஷயத்தில் என்னால் வர முடியாது அப்படின்னா ஓனர் ஃபோன் பண்ணி பேசிக்க எனக்கு ஃபோன் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசி நீ எதுக்கு இன்ஜினியர் இருக்கலாம் அந்த மாதிரிலாம் பேசுகிறேன். ஸோ அவங்க தான் நமக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு அது ஓகே தான். நான் அதனால தான் பொறுமையாக பேசிட்டு இருந்தேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா உன் இஷ்டத்துக்கு நீ எதுக்கு சும்மா இப்போ வரேன் சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கேன், சீக்கிரமாக வர முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் என்ன கேள்வி கேட்டாங்க. அதனால தான் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேங்க. ஸோ அதனால தான் காலையில் ரொம்ப இரிட்டேட் ஆகிற மாதிரி வேலையாகிடுச்சு. வாங்க சின்னதாக ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, அது வேலை முடிச்சுட்டு இன்னொரு வேலை ஒன்று இருக்குது. அப்படி சொல்லி பார்க்கலாம். സ്ഥലം കണ്ടു പോയിട്ടേ ഇങ്ങോട്ട് വരാം. 4:30 മണി നമുക്ക് കല്ലിട്ട് വരുന്നതാണ്. പണിക്കാരി ഏൽപ്പിച്ചു. പണിക്കാരി വിറ്റൊന്നും കല്ലും വന്നില്ല. வேலை வந்து இப்போ ஆரம்பித்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்ல ஒரு பிளேஸுங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மலை மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் காடு தாங்க. இது பேக்கில் ஃபுல்லாகவே ரப்பர் காடு இருக்குது. இது ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது. பாக்கி ஏரியா எல்லாமே ரப்பர் காடு தாங்க. வேறு எங்கேயும் பக்கத்தில் எங்கேயும் வீடுலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல ஒரு பிளேஸு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு வீடு இருக்கணும், இப்படி பார்த்தாலும் அதிகமாகவும் வீடு இருக்கக்கூடாது. ஸோ 1-2 வீடு இருந்தால் பேசுகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆள் இருந்தாலே போதும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் எனக்கு சரியில்லைங்க. காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷனாகவே போயிட்டுருக்கு. வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டென்ஷன், ஒய்ஃப் கூட சின்ன ஒரு வாக்குவாதம். அதை விட்டு வெளியே வந்த உடனே பார்த்திங்கன்னா இன்ஜினியருக்கு எனக்கு ஒரு சண்டை. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசணும்னா நம்ம வந்து பேர் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசவே மாட்டேன். ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பேச வச்சிட்டாங்க. ஒரு மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி நம்மளே கம்மலாகவே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுனாங்க இன்ஜினியர். உன்னால் சைட்டு வர முடிஞ்சாவா எல்லாம் வர வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னாங்க. ஓனர்கிட்ட தான் நீங்கள் வந்து பேசணும், என்கிட்ட பேசி நான் என்ன பண்ண போகிறேன். சரி என்னால் வர முடியும்னா முடியும்னு சொல்ல போகிறேன், முடியுதுன்னா முடியாதுன்னு சொல்ல போகிறேன். வர வரையில் பிளாக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக டைமுக்கு வர முடியல அப்படின்னு சொன்னேன். அந்த ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணலைங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பேசிட்டாரு. இப்போ சைட் ஓனருக்கு தெரியாது, இன்ஜினியர் மட்டும் தான் தெரியும் இந்த விஷயம்லாம். சைட் ஓனருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா சைட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபவுண்டேஷன் தாங்க, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது 800 ஸ்கொயர் ஃபீட்டோட கொஞ்சம் பெருசாக மாதிரி தெரியும். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அகலம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்க. ஆனால் நல்ல ஒரு காடுங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு எதுவுமே இல்லை, ஒரே வீடு மட்டும் தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கும் துணையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு தாங்க இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வீடு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான், ஒரே ஒரு வீடு இருந்தாலும் பிரச்சனை தாங்க. மெயின் ரோட்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் மட்டும் வருது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியும் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதியும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் காடுங்க. ஒரு வீடு இருக்கலாம், சுற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகமாக வீடு இருக்கக்கூடாது, அதுக்கும் ஒரே வீடாகவும் இருக்கக்கூடாதுங்க. பக்கத்தில் பேச்சுவார்த்தை கூட ஏதாச்சும் அர்ஜென்ட்னா கூட யாராச்சும் ஆடு வரணும் இல்லை. ஸோ அதுக்காக தாங்க ஒன்று 2 வீடு வந்துருச்சு பக்கத்தில். ஒன்றா அவங்க வருவாங்க, அவங்க ஒன்றா இவங்க வருவாங்க.
அதிகமாக ஆழமாகவும் எடுக்க முடியாது. ஏன்னா 2 அடி ஆழம் மட்டும் போதும், அதுக்கு மேலே எடுக்க அதிகமாக எடுக்காதீங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. என்ன பார்த்தா எவ்வளோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதெல்லாம் பார்த்தா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அப்படின்னா இங்கே பார்த்தா கிணறுங்க, இந்த கிணத்துல இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒழியாதாங்க. மலை மேலே தான் இருக்குது. இப்படி பார்த்தோன்னா ஒரு பாதி மலைங்க மலை மேலே தான் இருக்குது. அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து வடியோ வடியாது, வடியும் இருந்தாலும் பாதி தண்ணி கிணத்து தண்ணியால் எப்பவுமே எடுத்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வீட்டுக்காரர். ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்குதுங்க. ஏன்னா ஒரு சில கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா வட்டாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா கிணறு, அது மாதிரி கிணறு தாங்க இதுவும். இந்த வீட்டுக்கு வர தண்ணி மொத்தமாக இதில் தாங்க எடுக்க போகிறாங்க. அதிகமாக ஆழமும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் 20 அடி ஆழம் தாங்க இருக்குது சொன்னாங்க. என்னன்னு தெரியல. உலகத்துனா ஃப்ரண்ட்டில் வந்து ஆழம் கொஞ்சம் அதிகமாக வருதுங்க. அந்த மண்ணை போகிறதுக்கு இடம் இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துட்டு அந்த மண் நேரம் எடுத்து இது உள்ளே போட்டு இங்கேருந்து வெளியே எடுத்து போடணுங்க. அப்படி தாங்க பண்ண முடியும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அதிகமாக மண் போட்டோம்னா மண் நிற்காது. ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண் விழாமல் இருக்கணும். அதேமாதிரி நடக்கிறதுக்கு இருக்கிறது அந்த ஒரு இடம் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் அதிகமாக வச்சு போட்டினாலும் லெவல் பண்ணாலும் நடக்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்காக தாங்க இதுமாதிரி பண்ண போகிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நானும் உங்களில் ஒருத்தன் தான். அதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குதுங்க. அந்த லைன் வந்து எடுத்துனா மண் போகிறதுக்கு இடம் இல்லை. அதுக்காக தாங்க இந்த மாதிரி பண்ண போகிறேன். ஏதோ இந்த இடத்துல மண் போகிறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சேங்க. மண் போகிறதுக்கு இந்த இடம் கூட இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மண் போகிறதுக்கு ரொம்ப எங்கே போகிறதுனே தெரியாமல் ரொம்ப பிடிச்சிருப்பேன். இது மாதிரி இருக்கிற இடத்துல இது ஒரு நல்ல டிப்ஸுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது எவ்வளோ பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கூட வண்டி எடுத்து இடம் இருக்குது, மண்ணு போகிறதுக்கு இடம் இருக்குது. ஒரு சில சட்டம் சுத்தமாக இடம் இருக்காதுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஐடியா கிடைக்காம ரொம்ப இந்த டென்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்களுக்காக இந்த ஐடியாஸ் அதான் 2 அகலம் வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். அதனால இது டைம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப அதிகமாக வந்து டைட்டில் ஆட்டு எடுத்தாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி ஆழம் வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஓகேங்களா, நிறைய எடுத்தேன். அந்த வேணும் அப்படியே போட்டுட்டு திரும்ப அங்கிட்ட எடுத்தாலும் நிலத்து விழுத்தி போடலாங்க. நல்லா ஈஸியாக இருக்கும்ல. பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சவரை மண்ணு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா கொஞ்சம்
அதுக்காக ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அது கட்டத்தரம் வரும். அதெல்லாம் இது இல்லாமல் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டுறதுக்காக ஒரு ஐடியா தான் இது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இதில் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் இருக்குங்க. வேலை கண்ட தாங்க இருக்குது, வேலை பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்து இல்லைங்க, எதுவும் வேலை இல்லை. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிரான வேலை இருந்துச்சு, நமக்கு வேலை இல்லைங்க. அதனால் அவங்க கூட போயிட்டு இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் அவர் அண்ணன் சூப்பராக வேலை செஞ்சுருந்தாருங்க. ஒரு வேலை பார்க்கும்போது தெரியும் அவங்களுக்கு வந்து அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தாங்க இதுதாங்க லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷிங் மட்டும் தான் வேலை முடிஞ்சது. ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எடுக்கும்போது அடியில் வந்து ஒரு 4 அடி கிட்ட எடுத்துட்டேன். அப்படி இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா மாமரத்தோட வேர் வந்து உள்ள மாட்டிச்சு. ஸோ ரொம்ப நேரம் வந்து கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஸோ கிடைக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருந்த மண் எல்லாமே இடிச்சுட்டு அது எப்போ தாங்க எடுத்தனே. ஸோ சுத்தமாக எடுக்கிறதே கிடைக்கல. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு மாமரத்தோட வேர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி வேறு மாதிரி இருந்தனால நல்லா உள்ளே இறங்கி போயிட்டு இருப்பாப்புல. இது எல்லாமே மண் மூட்டின இடம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 அடி 5 அடி 6 வரைக்கும் எடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெல்ட்டு போட்டு இறங்க ஆகணும், வேறு வழியே இல்லை. பெல்ட்டு இது இங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் தாங்க வண்டி நிற்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் அவங்க அவங்க வந்து பெல்ட்டு போடாமல் வீடு கட்டினாங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா லூஸ் பண்ணு எல்லாமே லூஸ் பண்ணலாம், கை வைக்கிற இடம் ஃபுல்லாக லூஸ் பண்ணலாம். சரி அந்த மண் வந்து லூஸ் ஆகிடுச்சு. அதுவாக தானாக இடிஞ்சு வீடுறத கூட நம்மளே எடுத்துட்டோம்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ தானாக விழுந்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக விழுந்துருங்க. ஸோ லைட்டாக கேப் விழும்போது நம்ம எடுத்துட்டோம்னா அப்போ ஈஸியாக இருக்கும். வேலை எப்போ முடிப்பா சொல்லிட்டு என்ஜினியர் கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லையா வேலை முடிஞ்சால் நானே கூப்பிட்றேன் அப்படின்னாலும் கேட்க மாட்டேறாப்புல ஆள். 1 மணி வேலை முடிஞ்சதா 1 மணி நேரம் சொன்னேன், 1 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, எவ்வளோ நேரம் இன்னும் எவ்வளோ நேரம் அப்படி எப்படியும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு கட்டுப்பேற்றுறாப்புல ஆள். அதெல்லாம் அந்த ஆள்கிட்ட காண்டான கப்பையில் போல இருக்குது. அந்த ஆளோட மென்டாலிட்டி அப்படி தான் போல இருக்குது. பையன் தாங்க, சின்ன பையன் தான், எப்படி பார்த்தாலும் 35 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் வேலை முடியல அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேறாப்புல. சீக்கிரம் முடிச்சுட்டு வா டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாப்புல ஆள். நான் என்ன பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் ஆள் அதிகமாக வருது. மண் ஆனால் நல்ல மண்ணுங்க, ஸோ சூப்பராக இருக்கும் மண். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அதிகமாக வெயிலும் இல்லை. ஆழம் அதே மாதிரி ரொம்ப ஆழங்க ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ரொம்ப லூஸாக இருக்குது. அதனால தாங்க ரொம்ப ஆழமாக வச்சு எடுத்துருக்கேன். வேலை முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் அவுட் ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சது. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க ரொம்ப ஆழம் அதிகமாக வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமரத்தோட வேர் வந்து இருந்தால் அது ரொம்ப டாஸ்க்காக ஆகிடுச்சு. ஸோ எடுக்கிறதுக்காக ஸோ சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக இருந்தாலும் மேலே லூஸ் பண்ணதுனால ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சு. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு அங்கே 4 அடி இங்கே பார்த்தீங்கன்னா 5 அடி ஆழம் வச்சுருக்குங்க. ஏன்னா டைட்டு கிடைக்கல அதனால. தெரியுதுங்களா கிணறு? ஸோ அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ உயரமாக இருக்குது, அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நிற்கிதுங்க. தெரியுதுங்களா? ஒரு மலை தாங்க இது, ஃபுல்லாகவே ரப்பர் காடு. தெரியுதுங்களா? இங்கே ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது. இந்த ஒரு வீடு மட்டும் தான் இருக்குது. அவங்க வச்சுருக்கிறத பார்த்தனால தான் இப்போ இவங்களும் வீடு ஏற்றுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே வந்து வீடு வருதுங்க. வாங்க அடுத்த சைட்டாக என்ன சொல்லி பார்க்கலாம். டேட்டா.